Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihi al-athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير وقال نبينا صلى الله عليه وسلم وإذا ذبحتم فأحسنوا الذبح فليحد أحدكم شفرته فَلْيُرِحْ ذَبِيحَتَهُ أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இன்று ஒரு அற்புதமான நாள், அரஃபாவுடைய நாள். அரஃபா நாளுடைய சிறப்புகளை பற்றியும் அதிலே செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களை பற்றியும் கடந்த ஜும்மாவிலே நாம் பேசியிருக்கிறோம். இந்த அற்புதமான அரஃபாவுடைய நாளை முழுமையாக பயன்படுத்தி, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்விடத்திலே நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்துணை தேவைகளையும் கேட்டு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாள், தியாகத் திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பொதுவாக நாம் பெருநாள் அன்று சுபுகு தொழுகைக்கு பிறகு சுருக்கமாக சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. இன்று நாம் அதையே கொஞ்சம் விரிவாக, ஒரு ஜும்மா நமக்கு அற்புதமான வாய்ப்பாக கிடைத்திருப்பதால் பெருநாள் அன்று செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை சற்று விரிவாக இன்று பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருநாள் அன்று முதலாவதாக நாம் சுபுகுடைய தொழுகையை தொழுதுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, பெருநாள் தொழுகைகளிலே நம்முடைய பள்ளி சுபுகுடைய சமயத்திலே நிரம்பி வழியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பெரும்பாலும் நம்முடைய பழைய பள்ளி முழுவதுமாக நிரம்பிவிடும். எப்பொழுதும் சுபுகுக்கு கண்ணாடிக்குள்ளே வரை கூட்டம் இருக்கும். பெருநாளைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில பழைய பள்ளி முழுவதுமாக நிரம்பிவிடும். அதிலும் இன்றும் அந்த காட்சியை நாம் பார்த்தோம். அரஃபாவுடைய நாளான இன்று பழைய பள்ளி முழுவதுமாக நிரம்பி இருந்த அற்புதமான ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வேண்டுகோளும் ஆசையும் என்னவென்றால், எப்படி பெருநாள் அன்று சுபுகுக்கு பள்ளி நிரம்பி விடுகிறதோ அதே போன்று மற்ற நாளுடைய சுபுகளுக்கும் நிரம்பிவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் எவ்வளவு சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் அப்படியான ஒரு காட்சியை பெருநாளை தவிர, அரஃபாவுடைய நாளை தவிர வேற எந்த நாளிலும் பார்க்க முடியவில்லை என்பது மிக பெரும் வருத்தம். ரமலானை விட்டு விடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு செய்தியை ஆழமாக மனதிலே பதிய வையுங்கள். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சுபுகு தொழுகையை விட்டு விடாதீர்கள். காரணம், சுபுகு தொழுதவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார். சுபுகு தொழுதாதவர்
அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டும் நீங்கி விடுகிறார். மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி, யார் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறார்களோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி இது. அப்படியானால் யார் சுபஹு தொழவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இல்லை என்பது பொருள். அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டும் நீங்கி விட்டார் என்பது பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தவறாத சுபஹு தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுபஹு தொழுகைக்கு பிறகு, பெருநாள் என்று சுபஹு தொழுகை தொழுவதற்கு பிறகு பெருநாள் தொழுகைக்கு தயாராகி விட வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு தயாராவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளையெல்லாம் செய்வதற்கு தயாராகி விட வேண்டும். அதனால தான் பெருநாள் என்று இஷ்ராக் தொழுகை கூட கிடையாது. மற்ற நாட்களிலே இஷ்ராக் என்ற ஒரு தொழுகை இருக்கிறது, சூரியன் உதயமாகி 20 நிமிடம் கழித்து தொழக்கூடிய ஒரு தொழுகை. அது பெருநாள் என்று இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் என்று தொழுமிடத்திற்கு சொல்வார்கள், 2 ரக்காத் தொழுவார்கள், தொழ வைப்பார்கள். லம் யுஸல்லி கப்லஹா வலா பஅதஹா, அதற்கு முன்னாலும் இதையும் தொழ மாட்டார்கள், அதற்கு பின்னாலும் இதையும் தொழ மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருநாள் என்று சுபஹு தொழுது விட்டால் அடுத்து உடனடியாக பெருநாள் தொழுகைக்கு தயாரிப்பிலே ஈடுபட்டு விட வேண்டும். அதனாலதான் இஷ்ராக் தொழுகையும் கிடையாது, எந்த நஃபிலும் இல்லை, பெருநாளைக்கு முன் சுன்னத்தும் இல்லை, எந்த விதமான நஃபில் தொழுகையும் ஃபஜர் சுபஹிலிருந்து பெருநாள் தொழுகை வரை கிடையாது. ஏனென்றால் நீங்கள் தொழுகைக்கு தயாராகணும். மிக முக்கியமான ஒன்று பெருநாள் தொழுகை. அந்த தொழுகைக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, தயாராகுவதிலே முதலாவது குளித்துக் கொள்வது. நாம் அடிக்கடி சொல்வதுதான், சாதாரணமாக குளிப்பதற்கும் பெருநாள் என்று இது சுன்னத் என்று குளிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமாக குளிக்கின்ற நாட்களில் இந்த குளிப்புக்கு நன்மை இருக்காது. ஆனால் பெருநாள் என்று இது சுன்னத் என்று நிய்யத்து செய்து குளிக்கின்ற பொழுது அந்த குளிப்பும் நன்மையாக மாறிவிடுகிறது. கான இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யக்தஸிலு ஃபில் ஈதி, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருநாள் என்று குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸை தான் பெருநாள் என்று குளிப்பது சுன்னத் என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தார்கள் என்று இந்த ஹதீஸிலே இல்லையே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குளித்தார்கள் என்று தானே வருகிறது. எப்படி இதை ஆதாரமாக எடுக்க முடியும் என்று கேட்டால், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளார் தன்னுடைய வாழ்நாளிலே செய்யாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளார் தன்னுடைய வாழ்நாளிலே எதையெல்லாம் செய்தார்களோ அதை மட்டும் தான் செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே செல்லுகின்ற பொழுது ஒரு கிளை ஒன்று குறுக்கிட நபிகளார் அந்த இடத்திலே கிளை இருப்பதற்காக குனிந்து சென்றிருந்தார்கள் என்றால், அந்த கிளை உடைக்கப்பட்டதற்கு பிறகும் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த இடத்தை கடப்பார்களே, ஆனால் அந்த இடத்திலே குனிந்து செல்வார்கள். நபிகளார் கிளை இருக்க குனிந்தார்கள், நீங்கள் ஏன் குனிகிறீர்கள் என்றால், நபிகளார் இந்த இடத்திலே குனிந்து சென்றார்கள், நானும் குனிவேன். இதுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குளிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்திருக்கிறார்கள். இப்னு மாஜாவிலே இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, கான யக்தஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யௌமில் ஈதி வ யௌமுல் அல்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் என்றும் ஈதுல் அல்ஹா அன்றும் ஹஜ் பெருநாள் என்றும் நோன்பு பெருநாள் என்றும் குளித்திருந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இல்லை என்பதற்காக வேண்டி பெருநாள் என்று குளிப்பதற்கு அந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்க மாட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குளித்த இந்த ஹதீஸை மட்டும் ஆதாரமாக எடுத்து பெருநாள் என்று குளித்துக் கொள்வது சுன்னத்தான காரியம், அப்படி நிய்யத்து செஞ்சு குளிச்சுட்டா குளிப்பதும் நன்மையாக ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, மிஸ்வாக் செய்து கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, மிஸ்வாக் செய்து 2 ரக்காத்துகள் தொழுவதாகிறது. மிஸ்வாக் செய்யாமல் 70 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் பெருநாள் தொழுகை 2 ரக்காத் தொழுக போறதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்வாக் எடுத்து பல் துளக்கி விட்டு செல்வது என்பது
எத்தனை தொழுகை? 70 மடங்கு, 70 ரக்காத்துகள் தொழுத நன்மையை கொண்டு வந்து சேர்த்துரும். சிம்பிளான விஷயம். ஆனா அதற்கென்று நாம் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்க மாட்டோம். அதுதான் வருத்தம், அதுதான் சங்கடம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதனால ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைப்பது என்பதை ரொம்ப அசால்ட்டா பொடுபோக்காக விட்டு விடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே சமயம் நீங்க ஒரு 2 ரக்காத்து மிஸ்வாக் செய்யாம தொழுதா உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க மிஸ்வாக் செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுதா உங்களுக்கு 70,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டால் என்ன செய்வோம்? மிஸ்வாக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்து மிஸ்வாக் செஞ்சு, நான் மிஸ்வாக் செஞ்சுட்டேன், 70,000 ரூபாய் எங்கன்னு கேட்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் பணம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுது. அதனால அதற்காக என்ன முயற்சி வேண்டுமானாலும் செய்வோம். நன்மை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியல, இங்கே தெரியாது. ஆகிரத்திலே திருகின்ற பொழுது ஆஹா, இப்படியான வாய்ப்புகளை எல்லாம், மிக இலகுவான வாய்ப்புகளை எல்லாம் இழந்திருக்கிறோமே என்று வருத்தப்படும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு மிஸ்வாக் செய்து கொள்வது என்பது 70 ரக்காத்துகள் தொழுத நன்மையை ஒரு 2 ரக்காத்துகளே கிடைத்து விடுகிறது என்றால் ஏன் அவைகளை நாம் விட்டு விட வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, குளித்து மிஸ்வாக் செய்து ஒளி செய்து விட்டு இருப்பதிலேயே நல்ல ஆடைகளை, உயர்தரமான புதிய ஆடைகளை அணிந்து கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல ஆடைகளை, புதிய ஆடைகளை, உயர்தரமான என்பது கிடையாது, நல்ல ஆடைகளை இருக்கிறதுல நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடை வீதியில ஜுப்பத்தும் மின் இஸ்தபரக், பட்டினால் ஆன ஒரு ஜுப்பா, ஒரு ஆடையை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காண்பித்து, யா ரசூலல்லாஹ் இப்தஇ, இதை நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். காரணம் இஜம்மிலுஹா பிஹா ஃபில் ஈத், ஈதுல நீங்க போட போகும்போது, பெருநாள் அன்று இதை போடுகின்ற பொழுது நீங்கள் அழகாக தெரிவீர்கள், உங்களை அப்படியே அதை அழகாக்கி காட்டும். அதே போன்று வெளிநாட்டிலிருந்து தூதுக்குழுக்கள் வருகின்ற பொழுதும் இந்த ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் என உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பட்டு ஆடையை நபிகளிடத்திலே கொண்டு வந்து காண்பித்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஆடை லா ஹலாக, யாருக்கு மறுமையிலே எந்த வங்கும் இருக்காதோ அவருடைய ஆடையாக இந்த பட்டாடை இருக்கிறது என்று அந்த ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை நிராகரிச்சாங்க, ஆனா அந்த வார்த்தையை நிராகரிக்கல. ஈத் என்று இந்த ஆடையை நீங்கள் அணிவதால் நீங்கள் அழகாக தெரிவீர்கள் என்கின்ற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் நிராகரிக்கல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஈத் அன்று நல்ல நல்ல ஆடைகளை அணிந்திருந்ததின் காரணமாகத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வார்த்தையை சொல்லி இந்த ஆடையை வாங்க சொல்றாங்க என்ற ஹதீஸின் அடிப்படையில பெருநாள் என்று நல்ல ஆடைகளை, புதிய ஆடைகளை அணிந்து கொள்வது என்பதும் சுன்னத்தான ஒரு காரியம் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல ஆடைகளை அணிவது என்பதில எந்த ஆடை முழு ஔரத்தாக இருக்குமோ அந்த ஆடையை அணியணும். கண்ணியத்திற்குரியவர்களே, தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரை ஃபர்ம், ஒரு ஆண் முழுவதுமாக தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரை மறைக்கணும். இதற்கு இடைப்பட்ட எந்த ஒன்றும் தெரிந்து விடுமேயானால் அது ஔரத்தாக கணிக்கப்பட மாட்டார். அவர் ஃபர்லுக்கு மாற்றம் செய்கிறார், தவறான ஒரு காரியத்தை செய்கிறார் என்பது பொருள். இப்ப இளைஞர்கள் ஆடை வாங்குகின்ற பொழுது, எந்த ஆடை நீங்கள் ருக்குவுக்கு செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பின்புறத்தை முழுமையாக மறைக்குமோ அப்படியான ஆடையை வாங்கணும். சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது சிலருடைய ஆடைகள் திறக்கப்பட்டு ஔரத் தெரிகிறது. எது மறைக்கப்பட வேண்டுமோ, எது ஃபர்தோ அது வெளியே தெரியுது. அப்படின்னா கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுது பயன் இல்லைன்னு அர்த்தம், தொழுகை கூடாதுன்னு அர்த்தம். தொழுகையுடைய வெளிஃபருகள்ல ஆடை ஔரத்தை மறைத்திருப்பது ஃபர்து. நீங்க சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பின்புறம் திறக்கப்பட்டு ஔரத் தெரிகிறது என்றால், நீங்கள் மறைக்க வேண்டிய பகுதி தெரிகிறது என்றால் நீங்க ஃபர்த நிறைவேற்றலன்னு அர்த்தம், தொழுகை கூடாதுன்னு அர்த்தம். எனவே ஆடை வாங்குகின்ற பொழுது எது முழுமையான ஔரத்தை மறைக்குமோ,
அப்படிப்பட்ட ஆடைகளை தேர்ந்தெடுப்பது மிக மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை கருத்திலே கொண்டு கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆடை அணிந்ததற்கு பிறகு நறுமணம் பூசிக்கொள்வது சுன்னத். ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள், அன்னதொய்யப பி அஜ்வதி மா நஜிது ஃபில் ஈதி, எங்களிடத்திலே இருக்கின்ற நறுமணங்களிலேயே ஆகச் சிறந்த நறுமணத்தை நாங்கள் பூசிக்கொள்ள வேண்டும் ஈதுடைய நாளிலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இணையத்திற்குரியவர்களே, பெருநாள் என்று நல்ல ஆடையை அணிந்து நறுமணம் பூசி செல்வதும் சுன்னத்தான காரியத்திலே ஒன்று. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு அத்தர் எடுத்து கையில பூசிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் நம்ம கவனத்திலே கொள்ள மாட்டோம். நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரியத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லி இருக்காங்கன்னா அதெல்லாம் நன்மையான காரியம். நறுமணம் பூசி கொண்டு செல்லுகின்ற பொழுது நமக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யாருக்கும் இந்த சிரமமும் இருக்காது என்கின்ற அடிப்படையிலே இவைகளெல்லாம் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நுட்பமாக கவனித்தவைகளை முழுமையாக நாம் செய்து நாம் வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும். இணையதற்குரியவர்களே, ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் என்று வீட்டிலிருந்து எந்த உணவும் சாப்பிடாமல் ஈதுகாவுக்கு தொழுமிடத்திற்கு செல்ல வேண்டும். வலா யுத்இமு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். யௌமல் அல்ஹா, ஈது பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அன்று, ஹத்தா யுஸல்லி, தொழுது விட்டு திரும்புகின்ற வரை சாப்பிட மாட்டார்கள். நோன்பு பெருநாள் என்று பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஹஜ்ஜு பெருநாள் என்று எதுவும் சாப்பிடாமல் சென்று பிறகு தொழுது விட்டு வந்து குர்பானி பிராணியை எடுத்து அதனுடைய கறியை முழுமையாக சாப்பிடுவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப ஒருத்தர் 3 மணிக்கு தான் குர்பானி ஆடு அறுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது, அது வரைக்கும் சாப்பிடாம இருக்கணுமானா அப்படி கிடையாது. தொழுகைக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு நாம் தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். கறி அறுக்கின்ற வரை பட்டினியாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த தேவையும் இல்லை, அப்படி இருக்கவும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிஞ்சு குதுபா ஓதி முடிஞ்சு இறங்கினதோட குர்பானி பிராணிகளை எடுத்து விடுவார்கள் என்று ஹதீஸ் சொல்கிறது. அதனால அது சிறிய நேரம். ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு சாப்பிட்டாங்க. குர்பானி பிராணி அறுத்ததுக்கு பிறகு நாம குர்பானி பிராணியை அறுப்பதற்கு சில சமயங்கள்ல 3 மணி 4 மணி ஆயிருது. அது வரைக்கும் நான் பட்டினியாக இருக்கணுமா, நோன்பு மாதிரி இருக்கணுமானா கிடையாது. சரி, அப்படி இருக்கவும் செய்கிறார்கள் என்பது கண்ணியத்திற்குரியவர்களே, பெருநாள் என்று நல்லா சாப்பிடணும், பட்டினியா இருக்கக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது. பெருநாள் என்று நோன்பு வைப்பது ஹராம். பெருநாள் என்று நோன்பு வைப்பது ஹராம், பட்டினியாக இருப்பது ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. எனவே 3 மணி 4 மணி வரையும் நான் குர்பானி பிராணி அறுத்தனுடைய கரியத்தான் முதல்ல சாப்பிடுவேன், அது வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் சாப்பிடாமல் சென்று விட்டு பெருநாள் தொழுகைக்கு சென்று முடித்து வந்ததற்கு பிறகு சாப்பிட்டுக் கொள்வது நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கிறது. அதே போன்று பெருநாளைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு பாதை வழியாக சென்று மறுபாதை வழியாக வருவது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒளிப்பு செய்வார்கள், காலஃபத் தரீக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையை மாற்றுவார்கள். பெருநாளுக்கு செல்லுகின்ற பொழுது போகின்ற பொழுது ஒரு பாதையிலே சென்று இன்னொரு பாதையிலே வந்து வீடுகளுக்கு சேர்வார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மாஷியன், நடந்த நிலையில் பெருநாளைக்காக செல்வது என்பதும் நபிகளாருடைய வழிமுறையாக சுன்னத்தாக இருக்கிறது. நீண்ட தொலைவுகள் இருக்கின்ற பொழுது அது மேலும் சிரமங்களை கொடுக்கும், போய் சேரதுக்கு நேரமாயிரும். இது போன்ற சூழ்நிலைகள் இருந்தால் வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர மிக அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள், தொழுமிடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் நடந்து செல்வதுதான் நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, இந்த அனைத்து விதமான ஒழுக்கங்களையும் சுன்னத்துகளையும் பேணி பெருநாள் தொழுகைக்கு, பெருநாள் தொழுமிடத்திற்கு சென்றதற்கு பிறகு அங்கு 2 ரக்காத்துகள் அதிகமான 6 தக்பீர்களுடன் பெருநாள் தொழுகை நடைபெறும். பெருநாள் தொழுகை நடந்து முடிந்ததற்கு பிறகு ஹுதுபா ஓதப்படும். இணையத்திற்குரியவர்களே, 2 ஹுதுபாக்கள் என்பது 2 தொழுகைகளுக்கு சமமானது. 2 ஹுதுபாக்களையும் கவனமாக முழுமையாக கேட்க வேண்டும். பெருநாள் தொழுது முடிச்சோன ஹுதுபாவை கேட்காமல் வெளியாகி விடுவது என்பது பெருநாளுடைய தொழுகையினுடைய நன்மையை முழுமையாக பெற்றுத்தராது.
அதே போன்று பெருநாள் தொழுகையுடைய அந்த ஹுத்துபாவை காது தாழ்த்தி கேட்காமல் பேசிக் கொண்டிருப்பதும் பெருநாள் தொழுகையுடைய நன்மையை வீணடித்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்று முதல் காரியமாக தொழுமிடத்திற்கு செல்வார்கள், அங்கு தொழ வைப்பார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு மக்களை முன்னோக்குவார்கள். அப்படி முன்னோக்குகின்ற சமயத்திலே வன்னாசு ஜுலூசுன் ஃபீ சுஃபூஃபின் ஹதீஸ்ல வருகிறது, சஹாபாக்கள் எல்லாம் அவருடைய சஃப்புகளிலே அப்படியே உட்கார்ந்து நபிகளுடைய உபதேசத்தை கேட்பார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம பெருநாள் தொழுகையை தொழுது முடித்துட்டு முன்பின் கூட உட்காரக்கூடாது. சில சமயத்திலே நம்முடைய அசௌகரியத்துக்காக கொஞ்சம் முன்னாடி பின்னாடி உட்கார்ந்துக்குவோம் பாருங்க, சமணம் போட்டு உட்கார்ந்துக்குவோம் பாருங்க. கணியத்திற்குரியவர்களே, அதை கூட இந்த ஹதீஸ் வேண்டாம் என்கிறது. வன்னாசு ஜுலூசுன் ஃபீ சுஃபூஃபின், அவருடைய சஃப்புகள்ல அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. எப்படி தொழுகைக்கா அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்காங்களோ அப்படியே தொழுகையிலே சஃப்புலே உட்கார்ந்து இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குத்துபாவை அப்படியே கேட்பார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, குத்துபாவை கேட்காமல் எழுந்து சென்று விடுபவர்கள், குத்துபாவுடைய சமயத்திலே பேசிக் கொண்டிருப்பவர்களை நாம் என்னவென்று சொல்லுவது? கண்ணியத்திற்குரியவர்களே, பெருநாளுடைய குத்துபா எப்படி கேட்கப்பட வேண்டுமோ அதே போன்று ஜும்மாவுடைய குத்துபாவும் கேட்கப்பட வேண்டும். ஜும்மாவுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுதுகள் கேட்கப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பள்ளியிலே அந்த பின்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிலர் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. குதுபா ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது ரவுண்ட் ரவுண்டா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பயான் பண்றதுன்னு கூட கேட்க கூட மாட்டுது. அப்படியான விஷயங்கள். ஏன்னா எப்பவும் மாடியில இருப்பாங்க, மாடியில யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ரவுண்ட் ரவுண்டா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு காரியமா இருந்துச்சு. இப்ப மாடியில ஏற முடியாத சூழல்ல பின்னாடி வந்து உட்கார்ந்து இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இதை சொல்லுங்கள் என்றார்கள். கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். ஜும்மாவுக்காக வந்துவிட்டு, ஜும்மா தொழுகைக்காக வந்துவிட்டு ஜும்மாவுடைய பயானுடைய சமயத்திலோ அல்லது குத்துபாவுடைய சமயத்திலோ பேசிக் கொண்டிருப்பது இருக்கிறது, ஜும்மாவுடைய பயனை இல்லாமல் ஆக்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், பேசிக் கொண்டிருப்பவரை பார்த்து நீ பேசாதே உஸ்குத் என்று சொன்னாலும் ஜும்மாவுடைய பயன் கிடைக்காதுங்கிறான். பேசுறவரை பார்த்து பேசாதேன்னு சொன்னாலே பயன் கிடைக்காதுன்னு சொன்னா பேசிக் கொண்டிருப்பவருடைய நிலைமை என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மா தொழுகைக்காக வந்திருக்கிறோம், ஜும்மாவுடைய பயன் அடைவதற்காக வந்திருக்கிறோம். வந்த இடத்திலே சேற்றை எள்ளி பூசிக்கொண்டா போவது? கொஞ்சம் அந்த விஷயத்திலே இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதைத்தான் பெருநாள் தொழுகையிலும், பெருநாள் தொழுகை முடிந்த உடனே 2 குத்துபாக்கள் ஓதப்படும். 2 குத்துபாக்களையும் கவனமாக சஃபுல் அப்படியே உட்கார்ந்து முழுமையாக கேட்டுவிட்டு அப்புறம் தான் கலையணும். அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்புறம் தான் தன்னுடைய அசைவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருநாள் தொழுகை முடிந்து குதுபாவும் முடிந்ததற்கு பிறகு உடனடியாக வீட்டிற்கு வந்து நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் குர்பானி பிராணியை அறுத்து விடுவது. எவ்வளவு விரைவாக குர்பானி பிராணியை அறுத்து விட முடியுமோ அவ்வளவு விரைவாக அறுத்து விடுவது. இரண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபா செய்வார்கள், குதுபாவிலிருந்து இறங்குவார்கள், உடனடியாக அறுத்து விடுவார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. 3 நாட்கள் வரை டைம் இருக்கிறது. என்றாலும் அன்றைய தினத்திலே அறுப்பவர்கள் எவ்வளவு விரைவாக அறுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அறுத்து விடுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, அறுப்பதற்கு முன்னால் எந்த ஆட்டை நாம் அறுக்க போகிறோமோ அந்த ஆட்டுடனே அந்த மிருகத்துடனே நல்ல முறையில் நடந்து கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி ஒரு ஆடு போய் கொண்டிருந்தது. அதனுடைய காதை இழுத்துக்கொண்டு அதை அறுப்பவர் சென்று கொண்டிருந்தார். காதை பிடிச்சு எடுத்துட்டு போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை காதை விட சொல்லி அதனுடைய கழுத்தை பிடித்து அழைத்து செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆடு அறுக்க போறோம் தான், ஆனாலும் அந்த பிராணி இடத்தில நல்ல முறையிலே நடந்து கொள்வது. ஒரு மனிதர், கசாபு கடைக்காரர், கறி வெட்டக்கூடியவர், தன்னுடைய ஆட்டினுடைய ஒரு கதவை திறந்து விட்ட பொழுது ஒரு ஆடு வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நின்றது. அந்த மனிதர் வேகமாக வந்து அதனுடைய கால்களை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய காரியத்தின் அடிப்படையிலே நீ இந்த காரியத்தை அறுக்க போகிற, அல்லாஹ் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான், அறுக்க போகிறாய், இஸ்பிரி, பொறுமையை மேற்கொள், ஏன் காலை பிடிச்சி தராதரன்னு இழுத்துட்டு போற என்று அவரை கண்டித்து கொண்டார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது போக இந்த ஆடுகள், இந்த மாடுகள், இவைகளெல்லாம் குர்பானி பிராணிகளாக இருக்கிறதோ இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள், அடையாள சின்னங்கள்,
வல் புத்ன ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹு தஆலா அவைகளை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த ஆடு மாடு ஒட்டகம் எவைகளெல்லாம் குர்பானி பிராணிகளாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக இருப்பதின் காரணமாக அவைகளோடு அறுப்பதற்கு முன்னால் நல்ல முறைகளிலே அவைகளிடத்திலே நடந்து கொள்வது என்பது மிக கவனிக்க வேண்டிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவைகளுக்கு நல்ல முறையிலே தண்ணீரை ஊற்றி உணவு கொடுத்து பிறகு அறுப்பதற்காக அழைத்து வருவது. அப்படி அறுப்பதற்காக அழைத்து வருவதற்கு முன்னமே கத்தியை கண்ணியத்திற்குரியவர்களை சீவிக்கொள்வது, கூர்மையாக்கி கொள்வது, கத்தியை நல்ல முறையிலே கூர்மையாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவும் ஆடுகளுக்கு முன்னால் கத்தியை கூர்மையாக்க கூடாது. ஒரு மனிதர் ஆடுக்கு முன்னால் கத்தியை கூர்மையாக்கி கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை பலமுறை கொலை செய்ய நீ விரும்புகிறாயான்னு கேட்டாங்க. அது கூர்மையாக்குவதை பார்க்கின்ற பொழுது அதனுடைய உள்ளத்திலே பயம் ஏற்படும். எனவே பல தடவை கொலை செய்வதற்கு நாடுகிறாயா, அது கண்ணுக்கு எதிராக நீ உடைய கத்தியை சீவாதே, இன்னொரு இடத்துல போய் கூர்மையாக்குண்டான். கண்ணியத்திற்குரியவர்களை நல்ல முறையிலே கூர்மையாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வைதா தபஹ்தும் ஃபஹ்ஸினுத் தபஹ, நீங்கள் அறுப்பதாக இருந்தால் அழகிய முறையிலே அறுங்கள். ஃபல்யுஹித்து அஹதுக்கும் ஷஃப்ரத்தஹு, உங்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய கத்தியை நல்ல முறையில் தீட்டிக் கொள்ளட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல முறையிலே கத்தியை தீட்டி அந்த குர்பானி பிராணியை கிப்லாவின் பக்கமாக திருப்பி அறுப்பவரும் கிப்லாவின் திசையிலே நின்று அந்த ஆட்டை அறுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கிப்லாவின் திசையிலே என்பதற்கு 3 விதமான கருத்துகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்த மதுபஹ் அறுக்கின்ற அந்த இடத்தை கிப்லாவை நோக்கி திருப்பி வைத்துக் கொள்வது. அப்படி செய்கின்ற பொழுது இவரும் ஆட்டோமேட்டிக்கா கிப்லாவின் நோக்கி நின்றுவார். இப்ப கிப்லாவின் பக்கம் இவரும் நின்று அந்த கழுத்தையும் கிப்லாவின் பக்கம் ஆக்கி அதற்கு பிறகு அறுப்பது. இன்னொரு முறை சொல்லப்படுகிறது, முழு உடலையும் கிப்லாவின் பக்கமாக கிடத்தி வைத்து விடுவது. இன்னொன்று முறை சொல்லப்படுகிறது, 4 கால்களையும் கிப்லாவின் பக்கம் கிடத்தி வைப்பது. இந்த 3 முறையில ஆகச் சிறந்த முறை என்பது கழுத்தை கிப்லாவின் பக்கம் திருப்பி அவரும் கிப்லாவின் பக்கம் நின்று அந்த ஆட்டை அறுப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் தன்னுடைய கைகளால் அறுப்பது தான் சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் 100 ஆடுகள் அறுத்தார்கள். அதிலே ஏறத்தாழ 60 ஆடுகளை 100 ஒட்டகங்கள் அறுத்தார்கள். அதிலே 60 ஒட்டகங்களை தன்னுடைய கையால் அறுத்தார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கத்தியை கொடுத்து மீதமுள்ளதை நீங்கள் அறுங்கள் என்றார்கள். அப்ப குர்பானி பிராணியை யார் குர்பானி கொடுக்கிறாரோ, பெண்களாக இருந்தாலும் அறுக்கலாம், தப்பில்லை, எந்த விதமான தவறும் அதுல கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல ஃபாத்திமா உன்னுடைய குர்பானி பிராணியின் பக்கத்துல போய் நில்லுன்னு சொல்லுவாங்க, அது நீங்க அருன்னு சொல்லுவாங்க. அப்ப பெண்களும் அறுக்கலாம், அதுல தப்பில்ல. அப்படி அறுக்க முடியாத ஒரு சூழல், ஒரு பயம், சில ரத்தத்தை பார்த்தா பயம் வரும், அறுத்தா ஒரு மாதிரியான பதஷ்டம் வரும் என்கின்ற பட்சத்துல கொஞ்சமாவது குர்பானி பக்கத்துல நிக்கணும். குர்பானி பிராணியுடைய பக்கத்தில் அருகாமையிலே நின்று அறுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல எந்த அளவு வருகிறது என்று சொன்னால், 7 நபர்கள் நாங்கள் ஒரு ஒட்டகத்திலே ஒரு பிராணியிலே நாங்கள் கூட்டு சேர்ந்திருந்தோம். நாங்கள் 7 நபர்களும் அறுக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கால்களை பிடித்துக் கொண்டோம் 4, 2 கொம்புகளை 2 பேர் பிடித்துக் கொண்டோம் 6, மீதம் இருக்கின்ற ஒருவர் அதனுடைய கழுத்தை அறுத்தார், அதனுடைய தபஹ செய்தார் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி நல்ல கத்தியை சீவி அவரே அறுக்கின்ற பொழுது உணவுக்குழாய், மூச்சுக்குழாய், நரம்புகள், அந்த உயிரை போகின்ற அந்த இரத்த நாளங்கள் 2 நாளங்களையும் முழுவதுமாக அறுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அறுக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம வலக மின்க அன்னி, அல்லாஹ் என்னிடமிருந்து உனக்காக நான் இவைகளை நான் அறுக்கிறேன் என்று சொல்லி நீண்ட துஆ, சில நம்ம எடுத்த துஆ இருக்கிறது, அறுக்கிற போறவங்க வாங்கிக்கங்க. இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி
சொல்லி அந்த பிராணியை அறுத்தார்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது. அந்த அடிப்படையில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி பிராணியை அறுப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவசரமாக அடுத்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக பாதி துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய தோள்களை உரிக்க கூடாது. முழுவதுமாக ரத்தம் வடிந்ததற்கு பிறகு, அவருடைய உயிர் முழுவதுமாக அடங்கியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களுடைய குர்பானி பிராணியை முழுமையாக அவருடைய உயிர் போக விடுங்கள் என்று சொல்லுவார்கள். பாதி உயிர் போய் கொண்டிருக்கின்ற பொழுதே, துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவைகளை அவசரமாக தோலை உரித்து அவைகளை வெட்டக்கூடாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கரிகளை வெட்டி 3 பாகங்களாக பிரித்து, ஒன்று தன்னுடைய சுய தேவைகளுக்காகவும், ஒரு பங்கை ஏழைகளுக்காகவும், ஒரு பங்கை உறவுகளுக்காக வேண்டியும் கொடுப்பது. இணையத்திற்குரியவர்களே, மாற்று மத சகோதரர்களுக்கு கறி கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். கவனிக்க வேண்டிய இன்னும் 2 விஷயங்கள், அப்படி குர்பானி பிராணியை அறுக்கின்ற பொழுது தயவு செய்து அவைகளை போட்டோவாகவோ வீடியோவாகவோ எடுத்து தயவு செய்து உங்களுடைய Facebook, Twitter போன்ற சோசியல் மீடியாக்களிலே தயவு செய்து பகிராதீர்கள். இது மற்ற மாற்று மத சகோதரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒவ்வாமையை ஏற்படுகிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இது அத்தியாவசியமான தேவையும் இல்லை, அவசியமான ஒன்றும் அல்ல, சங்கடப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. குர்பானி பிராணி அறுக்கின்ற பொழுது ரத்தம் வருவதையோ, அது கறி வெட்டுவதையோ நீங்கள் போட்டோக்களாக வீடியோக்களாக எடுத்து எந்த ஒன்றிலும் பதிவேற்றம் செய்யாதீர்கள். கடைசியாக எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அந்த இடங்களை சுத்தம் செய்து, குறிப்பாக அந்த கொம்புகளை, கழிவுகளை வெளி இடங்களிலே போடாமல் அவைகளை சரியான முறையிலே அப்புறப்படுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. சுத்தமாக இருப்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஒரு பெருநாள் இன்ஷாஅல்லாஹ் நாளை வருகிறது. அந்த பெருநாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே கழிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அந்த முறையிலே கழித்து அல்லாஹ்வுடைய அன்பை முழுமையாக பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.